முஸ்லிம்கள் மீது இன சுத்திகரிப்பு நடைபெறவில்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தற்போது ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். இதன்போது அவர் கூறியதாவது, தமிழர்களுடைய நீண்டகாலமான அரசியல் ஆயுத போராட்டம் முள்ளிவாய்க்காலில் இறுதி கட்டத்தை அடைந்தது. தமிழ் இளைஞர்களிடம் வலிந்து ஆயுதங்களை திணித்ததே இந்த அரசாங்கமே. தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை மற்றும் அவர்கள் மீதான அடக்குமுறையின் பின்னரே ஈழப்போர் ஆரம்பமானது என்று கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் தற்போது சிலர் புது புது கதைகளை கூறி விடுதலை புலிகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாகவும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் சட்டத்தரணி ஒருவர் சமீபத்தில் முஸ்லிம்கள் மீது இன சுத்திகரிப்பு மேற்கொள்ளப்பட்டது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கைக்கான பதிலை அவர் இதன் போது தெரிவித்திருந்தார். அதாவது, இவர்கள் முஸ்லிம்கள் மீது இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டதாக கூறப்பட்ட அந்த காலப்பகுதியில் நான் வன்னியில் தான் இருந்தேன். முஸ்லிம்கள் தொடர்பாக நடந்த நிகழ்வு தொடர்பில் பாரிய ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு இனத்தை சேர்ந்தவன் அவனுடைய இனத்தை காட்டி கொடுப்பானாக இருந்தால் அவனுக்கு துரோகி என்று பெயர் சூட்டப்பட்டு அவனுக்கான மரண தண்டனை வழங்கப்படுவது ஒரு வழக்கமாக இருந்தது. இந்த வழக்கம் ஏனைய நாடுகளிலும் இருந்தது. அதாவது, ஈரானில் ராணுவத்தை காட்டி கொடுத்தால் அவர்கள் துரோகிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அதே போன்றுதான் ஈழப்போரை காட்டி கொடுத்தவர்கள் துரோகிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு நடவடிக்கையும் காணப்பட்டது. இந்த நிலையில் ஒரு இனத்தினர் எங்களுடைய இனத்தின் போராட்டத்தை காட்டி கொடுக்கும் போது வேற்று இனத்தினருக்கு மரண தண்டனை விதிப்பதோ அல்லது வேறு தண்டனை விதிப்பதோ அந்த காலகட்டத்தில் ஒரு தவறாக பார்க்கப்பட்டது. இதனால் அவர்களுக்கு எங்களால் தண்டனை கொடுக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. இந்த அடிப்படையில் தான் அவர்கள் அந்த இடங்களில் இருந்து வெளியேற்ற வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இது முஸ்லிம்கள் மீதான ஒரு இன சுத்திகரிப்பு அல்ல, இது எங்களுடைய ஈழப்போரின் ஒரு அங்கமாகவே காணப்படுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார்.